Hi friends, welcome back to our channel Safa Creations. நீங்கள் எல்லாருமே போன வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த வீடியோவில் கிளாஸ் நம்பர் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் ஆரம்ப ஸ்டேஜில் பழக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஆரி ஒர்க் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நூலோட சேர்ந்து நீடில் கிளாத்தோட நூலும் சேர்ந்து மாட்டிக்கும், அங்கங்கே பிடிச்சி இழுத்து விடும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிளாத்தில் அங்கங்கே ஹோல்ஸாக ஆகிடும். இன்னும் சில பேருக்கு போடும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கழட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்தில் அங்கங்கே சுருக்கமாக இருக்கும். ஃபினிஷிங்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. இதெல்லாமே எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாத் ஃப்ரேமில் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகாததுனால தான். நீங்கள் இதை சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபினிஷிங்கிறது 50% வரைக்கும் ஈஸியாக கிடச்சிரும். நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சரியாக கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது. இந்த மாதிரி சின்ன டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஆரம்பத்திலே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் எதையுமே ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வீடியோவில் ஃப்ரேமை பர்ஃபெக்டாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அயன் ஸ்டாண்டை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆரி சம்மந்தமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எம்ப்ராய்டரி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான அயன் ஸ்டாண்ட். இது ஃப்ரேமோட கடைசி சைஸான 16-18 இந்த 2 சைஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாண்ட் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேமுக்கான ஸ்டாண்டு. இரும்பில் இந்த மாதிரி ஒரு வளையமும் அது கூட 4 சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான 4 லெக்ஸும் சேர்ந்து செட்டாக கிடைக்கும். நீங்கள் லோக்கல் கடைகள்லேயும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயும் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைனில் வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வைக்கிறதுக்கு இடமும் அவ்வளோவா தேவைப்படாது. நீங்கள் தேவைப்படுறப்போ ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் இந்த மாதிரி தனியாக கழட்டி நம்ம வச்சிடலாம். இடத்தையும் அதிகமாக அடைக்காது. நிறைய பேர் ஆரி ஒர்க் பழகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு பழகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பழக ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே முதுகு வலி, கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பாதியிலே குவிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி யூஸ் பண்ணும்போது பேக் பெயின் பிரச்சனையே வராது. உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆரி பழகிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த லெக்ஸை இந்த ரிங்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த 4 ராட்லேயும் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டிடலாம். இப்போது இந்த 4 ராட்லேயுமே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை கழட்டி நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த வளையத்தோட 4 சைட்லையுமே நம்ம லெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் 4 சைட்ஸ்லையுமே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம லெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிங்கை எப்படி வைக்கணும்னா, இந்த ஹோல்ஸ் இருக்க இந்த பார்ட் இந்த ரிங்குக்கு கீழே இருக்கணும். இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இப்படி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி தான் வைக்கணும். அதாவது இந்த ரிங்கில் மேலே பிளைனாக இருக்கணும், கீழே தான் இந்த லெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இந்த ஹோல்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, திருப்பி மட்டும் வைக்காதீங்க. இப்போ இந்த இரும்பு ராடு எடுத்துக்கோங்க. இதில் மேலே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை இந்த ஹோல்ஸோட கீழேருந்து மேல் பக்கமாக நுழைச்சிக்கணும். இந்த மாதிரி நுழைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கழட்டி வச்சோம் இல்லையா அந்த ஸ்க்ரூவை வச்சிருந்த ஸ்க்ரூவை இதில் இந்த மாதிரி மேலே போட்டு டைட் பண்ணிக்கோங்க. மாதிரி ரெண்டாவது ராட் எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்ஸில் கீழே இந்த முனையை இந்த ஹோல்ஸோட கீழே இருந்து மேல் பக்கமாக நுழைச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே கழட்டி வச்சுருந்த இந்த ஸ்க்ரூவை எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றி டைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது
இப்போ இந்த ஃப்ரேமோட கடைசி ராட் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இப்படியே ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் போட போட இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு ஸ்க்ரூ லூஸ் ஆகி ஆட ஆரம்பிச்சிடும். இதோ நீங்கள் ஸ்பேனர் வச்சு இன்னும் இதை டைட் பண்ணணும். எப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி கீழே இந்த லெக்ஸை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே டைட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக டைட் ஆயிரும். ஓகே, இப்போ கடைசியாக நம்ம இந்த ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 4 லெக்ஸையும் நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்க்ரூ வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது, உள்ளே போட முடியல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இப்படி டைட்டாக வச்சு இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாண்டோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகும். இல்லை கொஞ்சம் பெருசாக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் திருக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்க்ரூ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரேம் வந்து உள்ளே போகலை, ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை லூஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்க்ரூ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாண்டை தனியாக வச்சுட்டு ஃப்ரேமை பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேம். இது பார்த்தீங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேம். இதுதான் ஃப்ரேமோட சைஸ்லேயே வந்துட்டு லாஸ்ட் சைஸு. இதுக்கு மேலே இதை விட பெரிய சைஸ் ஃப்ரேம்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 18 இன்ச் ஃப்ரேம் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் நெக்கோட ஃபுல் டிசைனுமே நீங்கள் ஒரே டைமில் ஒர்க் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி 18 இன்ச்சில் ஒரு ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. எப்போவுமே உடன் ஃப்ரேம் வாங்கும்போது இந்த மாதிரி லைட் சாண்டல் கலராக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் வந்துட்டு நமக்கு ஸ்மூத்தாக எந்த பிசிறுமே இல்லாமல் இருக்கும். இதுவே நீங்கள் டார்க் ப்ரௌன் கலரில் வாங்கினீங்க அப்படின்னா அங்கங்கே வுட்டில் பிசிறுகள் இருக்கும். நீங்கள் கிளாத்தை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த வுட்டில் உரசி கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே லைட் கலர் ஃப்ரேமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரேமில் இந்த மாதிரி 2 ரிங்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்னர் ரிங், பிளைனாக இருக்கிறது வந்துட்டு இன்னர் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் இந்த ஸ்க்ரூவோடு இருக்க ரிங் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேமில் உள்ளே இருக்க ரிங்கில் நம்ம டேப் இல்லைன்னா நாடா ஏதாவது சுற்றி வச்சுக்கலாம். மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய இந்த டேப், மெடிக்கல் ஷாப்பில் பேண்டேஜ் கொட்டக்கூடிய இந்த டேப் வந்துட்டு நான் சுற்றி வச்சுருக்கேன். சில பேர் நாடாவும் சுற்றுறாங்க, உங்களுக்கு அதுவும் வேணுனாலும் சுற்றிக்கலாம். நாடா சுற்றுறீங்க அப்படின்னா உள்ளே க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாடாவை சுற்றிக்கிட்டே வரணும். இந்த டேப்பாக இருந்ததுன்னா நீங்கள் பிரிச்சுட்டு டைரெக்டாக அப்படியே சுற்றிகிட்டே வந்துடலாம். உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியாக கிடைக்குதோ அது வந்து சுற்றிக்கோங்க. இது நீங்கள் உள் ரிங்க்கு மட்டும் சுற்றணுன்ட்டு இல்லை, வெளி ரிங்க்கு வேணும்னாலும் சுற்றிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வெளியே இருக்க ரிங்க்கும் சுற்றிக்கலாம். இது எதுக்காக இந்த மாதிரி டேப் சுற்றி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் ஆகும்போது இதில் விரிசல் வந்துடும். சீக்கிரமாகவே நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால இது அதிக லைஃப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சுற்றி வைக்கிறோம். இன்னொரு ரீசன் வந்துட்டு நம்ம கிளாத்தை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆரி வந்து ஒர்க் பண்ணுவோம். டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத் வந்து டேமேஜ் ஆயிரும். வுட்டுங்கிறனால இதில் உரசி கிளாத் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி டேப் சுற்றும் போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. எப்போவுமே ஃப்ரேமில் கிளாத் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கணும். டைட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆரி ஒர்க் டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் போட முடியும். இந்த மாதிரி டேப் சுற்றும் போது நல்ல க்ரிப்பாக கிளாத் வந்து டைட்டாக நிற்கும். அதுக்காகவும் இந்த டேப் வந்து யூஸ் ஆகுது. அதனால இந்த மாதிரி டேப் இல்லைன்னா நாடா ஏதாவது ஒன்று வந்துட்டு இந்த உள் ரிங்கில் சுற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாத்து. இது வந்துட்டு பாப்லின் கிளாத். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாத்தை இந்த ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கணும் கிளாத்தை. அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி 2 விரல், அடியில் ஒரு விரலும் மேலே கட்டை விரலையும் வச்சுட்டு மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக இப்படி இழுங்க. அப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இழுங்க. இப்படி பார்க்கும்போது நமக்கு எந்த இடத்துல நூல் வந்து இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது தெரியும். இது பாப்லின் கிளாத்னால எந்த பிரச்சனையுமே இதில் வரல. இதுவே நீங்கள் சில்க் காட்டன், ரா சில்க் மாதிரி மெட்டீரியல்லாம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நூல் வந்து எந்த சைடில் இழுக்குதோ அந்த சைடு வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத்தை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இழுக்கணும்.
இப்போது வெளியே இருக்க ரிங்கில் ஸ்க்ரூவை நம்ம கழட்டிக்கலாம். இந்த மாதிரி லூஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெளியே இருக்க ரிங்கை, அவுட்டர் ரிங்கை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னர் ரிங்கை மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிளாத்தை இந்த மாதிரி இந்த இன்னர் ரிங்க் மேலே இப்படி போட்டுக்கோங்க. இந்த ரிங்கோட ஸ்க்ரூ வந்து லூஸாகவே இருக்கட்டும். இந்த உள் ரிங்க்கு வெளியே இதை மேலே இதை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரேம் வந்து இன்னும் நான் டைட் பண்ணல, லூஸாக தான் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கிளாத்தை நம்ம டைட் பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த இடத்த அடையாளமாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்மளோட விரல் வந்துட்டு மற்ற 4 விரலையும் இந்த ஃப்ரேம் மேலே வச்சுக்கோங்க. அடியில் இந்த கட்டை விரலில் இப்படி பிடிச்சி மேல் பக்கமாக இழுங்க. அவசரப்பட்டு ரொம்ப ஹெவியாக பிடிச்சி இழுத்துடக்கூடாது. கிளாத் வந்து க்ராஸாக போயிடும். எப்போவுமே இந்த மாதிரி கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், இங்கே இருக்க சுருக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். பொறுமையாக இந்த மாதிரி பண்ணுங்கள். நிறைய பேர் அவசரப்பட்டு டக் டக்குன்னு இழுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் சரியாக ஃபிக்ஸ் பண்ணலைன்னா எல்லா டிசைனும் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் கழட்டி பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்காது, ஃபினிஷிங்கும் நல்லா வராது. ஆரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் ஃபிக்ஸிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 50% வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ஷனுங்கிறது ஈஸியாக வந்துடும். ஸோ எப்போவுமே ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதோட முடிஞ்சிடல. மறுபடியும் இந்த ஸ்க்ரூவை ஓரளவுக்கு மீடியமாக ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இன்னொரு தடவை நம்ம சுற்றிலும் டைட் பண்ணிகிட்டே வருவோம். நிறைய பேர் வந்துட்டு ஆரி போடும்போது ஸ்டிச்சஸ்லாம் நல்லாவே வருது. ஆனால் வந்து ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கில் இல்லை, கிளாத்தில் வந்துட்டு சுருக்கம் வருது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃப்ரேமை பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம ரெண்டாவது ரவுண்டும் நல்லா டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஸ்க்ரூவை நல்லாவே எண்ட் வரைக்கும் டைட் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ மீடியம் டைட்டில் இருக்கும்போதே கிளாத்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். லாஸ்ட்டாக தான் இந்த ஸ்க்ரூவை ஃபுல் டைட் கொடுக்கணும். ஓகே, நம்ம பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ரேமை இந்த மாதிரி தட்டி பாருங்கள். இந்த மாதிரி தட்டும்போது ட்ரம்மில் வர மாதிரி சவுண்ட் கேட்கணும். இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி பார்த்து கிளாத் வந்து பர்ஃபெக்டாக இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு கிளியராக எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் ப்ளைனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது. அடுத்தது இதை வந்து ஸ்டாண்டில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கு மேலே ஃப்ரேமை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா சைட்லேயும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேம் வந்துட்டு
இந்த ஸ்டாண்டுக்கு உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகணும். உள்ளே போகலைன்னா உள்ளே இருக்கிற நான் ஸ்க்ரூ ஒன்று காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் வந்து கரெக்டாக போய் ஃபிட் ஆகலை. நம்ம ஸ்டாண்டை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க இந்த ரிங் வந்துட்டு இதுக்குள்ளே போகணும். உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆச்சான்னு டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. ரிவர்ஸில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரேமோட இந்த உள்ளே இருக்க ரிங் வந்துட்டு இந்த ஸ்டாண்டுக்குள்ளே போயிடுச்சு. நல்லாவே செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரிவர்ஸில் வச்சு அழுத்துனீங்கன்னா, ரிவர்ஸில் வச்சு நீங்கள் அழுத்தி விடும்போது சீக்கிரமாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்படி தூக்குனாலும் கழண்டு வரல, அந்தளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போட்டு முடிக்க வரைக்கும் இந்த ஃப்ரேம் வந்து கழண்டு வராமல் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாண்டும் ஃப்ரேமும் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து டுட்டோரியல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரேமு, கிளாத்து, ஸ்டாண்ட் இதெல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக இருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து ஸ்டிச்சஸ் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லி தந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது இருக்கக்கூடிய நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.